إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய நமது தலைப்பு ஒடுக்கத்து புதன். ஒடுக்கம் என்ற வார்த்தையை நாம் எடுத்தால் அது இறுதியை குறிக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. இறுதி புதன் நாம் இருக்கக்கூடிய இந்த சஃபர் மாதம், சஃபர் மாதத்தினுடைய இறுதி புதன் கிழமை என்பது முன்னோக்கி வரக்கூடிய வாரம். இதில் மக்களுக்கு மத்தியில் நமது முஸ்லிம் சமூகத்திலே காணப்படுகின்ற சில தவறான மூட நம்பிக்கைகளை எச்சரிப்பதுதான் இந்த தலைப்புடைய நோக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. என் அருமையான சகோதரர்களே, எனவே இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில் இஸ்லாமிய மார்க்கம் எப்படி மக்களுக்கு நல்லதை ஏவுகின்றதோ, இறுதி தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு நல்லவற்றை ஏவினார்களோ அதே போன்று தீமைகளிலும் தடுத்தார்கள். அந்த சமுதாயத்திலே காணப்பட்ட மூட நம்பிக்கைகள் அவைகளை வேரோடு தகர்த்தெறிந்தார்கள், வேரோடு கிள்ளி எறிந்தார்கள் என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். என் அருமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்ட செய்திதான் லா சஃபர, அதாவது சஃபர் மாத பீடை என்பது கிடையாது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். நறுமையான சகோதரர்களே, எனவே அந்த சமூகத்தில் சஃபர் மாதமே பீடையாக கருதப்பட்டு கொண்டிருந்தது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தவறான அந்த நம்பிக்கையை என்ன செய்கிறார்கள்? முழுமையாக இல்லாதொழிக்கின்றார்கள். சஃபர் மாத பீடை என்பது கிடையாது என்று தெளிவாக ஆணித்தரமாக அந்த மக்களுக்கு எடுத்துரைக்கிறார்கள். எனவே நறுமை சகோதரர்களே, இஸ்லாமிய மார்க்கத்திலே இருந்து கொண்டு எவர்கள் ஜாஹிலிய வழிமுறைகளை உருவாக்க விரும்புவார்களோ அவர்கள் அல்லாஹுடைய கடுமையான கோபத்துக்குரியவர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்த செய்தி புகாரிலே இடம்பெறுகிறது. அல்லாஹுடைய கடும் கோபத்துக்குரியவர்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் இருந்து கொண்டு எவர்கள் ஜாஹிலிய நடைமுறைகளை வழிமுறைகளை உருவாக்க விரும்புகிறார்களோ அவர்களுக்கு கடுமையான எச்சரிக்கை இருக்கிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த எச்சரிக்கைகள் கடுமையான எச்சரிக்கைகள், அல்லாஹ்வுடைய கடும் கோபத்துக்கு உரியவர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். நறுமையான சகோதரர்களே, இதில் நாம் ஒரு ஹதீஸை பார்ப்போம். இந்த ஹதீஸை, இந்த பிதஅத்துகளை உயிர்ப்பிக்கக்கூடியவர்கள், இந்த பிதஅத்துகளை உயிர்ப்பிக்கக்கூடியவர்கள், இந்த பிதஅத்தின் பால் அழைப்பு விடுக்கக்கூடியவர்கள் பெரும்பாலும் என்ன செய்வார்கள் என்றால் ஆதாரமற்ற பலவீனமான செய்திகளைத்தான்
கொண்டு வருவார்கள். அந்த அடிப்படையிலே நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், இப்போது நான் உங்களுக்கு குறிப்பிடக்கூடிய இந்த செய்தியை பொறுத்தவரையில், இந்த செய்தி அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியாக இந்த செய்தி இடம்பெறுகிறது. அதாவது இதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு குறிப்பிட்டார்கள் என்றால், அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடுமையான ஒரு நோயின் மூலம் அவர்கள் சோதிக்கப்பட்டார்கள் என்பதை நாம் அறிவோம். அந்த நோய் அவர்களுக்கு ஆரம்பித்தது ஒரு புதன்கிழமை நாள் என்று வரக்கூடிய செய்தி. என் அருமையான சகோதரர்களே, எனவே இந்த செய்தியை வைத்து என்ன செய்கிறார்கள், இந்த புதன்கிழமை என்பதே ஒரு மோசமான நாள் போன்று சித்தரிக்க முனைகிறார்கள். ஆனால் இந்த செய்தி ஒரு ஆதாரமற்ற செய்தி. இந்த செய்தி ஒரு பலவீனமான ஒரு செய்தி. ஹதீஸ் கலையுடைய அறிஞர்கள் இப்னு முஃப்லிஹ், அதே போன்று அல் ஹைத்தமி அல் மக்கி ரஹிமஹுல்லாஹ் போன்றவர்கள் இந்த செய்தியை பலவீனம் என்று குறிப்பிடுகிறார்கள், அதனுடைய அறிவிப்பாளர் வரிசையை கவனித்து. எனவே நர்மையான சகோதரர்களே, இது போன்ற ஆதாரமற்ற பலவீனமான செய்திகள், இதை வைத்து என்ன செய்கிறார்கள், இவ்வாறான செய்திகளை மக்களுக்கு மத்தியிலே பரப்புகிறார்கள். இந்த செய்தியில கூட நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, அதாவது பொதுவாக புதன்கிழமை என்றுதான் இடம்பெறுகிறது. இது சஃபர் மாதத்தினுடைய இறுதி புதன்கிழமையை குறிப்பிட்ட ஒரு செய்தி அல்ல, அவ்வாறு குறிப்பிட்டு வந்த ஒரு செய்தி அல்ல. இது பொதுவாக வரக்கூடிய செய்தி. இந்த செய்தியும் என்ன, ஒரு ஆதாரமற்ற ஒரு பலவீனமான செய்தியாக இருந்து கொண்டிருக்கிறது. சரி, இப்போது நாம் சஃபர் மாதத்தினுடைய இந்த புதன்கிழமையை ஏன் இவர்கள் ஒடுக்கத்து புதன் என்று கூறி அதில் சில சடங்குகளை சம்பிரதாயங்களை ஏன் உருவாக்குகிறார்கள்? உதாரணமாக இவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால், சஃபர் மாதத்தினுடைய அந்த இறுதி புதன்கிழமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோய்வாய்ப்பட்டு அவர்கள் என்ன செய்தார்கள், குணமடைந்தார்கள். நோய்வாய்ப்பட்டு அவர்கள் குணமடைந்து விட்டார்கள். அப்போ அதனால தான் நாம் என்ன செய்கிறோம், அந்த தினத்திலே என்னென்ன சடங்குகளை எல்லாம் செய்கிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அதனுடைய அந்த இறுதி புதன்கிழமை, சஃபர் மாதத்துடைய அந்த இறுதி புதன்கிழமையை ஒடுக்கத்து புதன் என்று கூறி அந்த நாளில் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், சிலர்கள் அந்த மாமரத்துடைய இலை, அதே போன்று என்ன செய்வார்கள், இன்னும் சில அந்த ஓலை போன்றவைகளை எடுத்து அதில் சில குர்ஆன் வசனங்களை எழுதி என்ன செய்வார்கள், அதை ஒரு பெரிய தண்ணீர் பாத்திரத்துக்குள் அதை போட்டு அதன் மூலம் குளித்து விட்டால் அந்த முசீபத்துகள், இறங்கிய எல்லா முசீபத்துகளும் நீங்கிவிடும் என்ற அந்த தவறான நம்பிக்கை. அல்லது அதை கொஞ்சம் தண்ணீரில் போட்டு அதை கரைத்து குடித்தால் இறங்கிய எல்லா முசீபத்துகளும் பலாய்களும் நீங்கிவிடும் என்ற இந்த தவறான நம்பிக்கை. அந்த இறுதி நாள் என்ன செய்கிறார்கள், சஃபர் மாதத்துடைய இறுதி புதன்கிழமையில் இவ்வாறான தவறான விடயங்களிலே ஈடுபடுகிறார்கள். இதற்கு எந்த ஒரு முன்மாதிரியும் மார்க்கத்திலே கிடையாது. எந்த ஒரு முன்மாதிரியும் மார்க்கத்திலே என்ன செய்யாது, கிடையாது. வாழை இலை அல்லது மாவிலை இது போன்றவைகளில் அந்த அல்லது பனைமரத்துடைய அந்த ஓலை இவைகளில் அவற்றை எழுதி அந்த சில குர்ஆன் வசனங்களை என்ன செய்வார்கள், சலாமுன் அலா இல்யாசின், சலாமுன் அலா நூஹின் ஃபில் ஆலமீன், இது போன்ற வசனங்கள், நபிமார்கள் மீது அந்த சலாம் உண்டாவதாக என்று வரக்கூடிய வசனங்களை எல்லாம் எழுதி என்ன செய்வது, இவ்வாறு கரைத்து குடிப்பது அல்லது அதை கரைத்து என்ன செய்வது, குளிப்பது போன்ற விடயங்கள். அல்லது என்ன செய்வார்கள், புல்வெளிகளுக்கு சென்று என்ன செய்வார்கள், புற்களை மிதித்து அதன் மூலம் சஃபர் மாத பீடை என்ன செய்வார்கள், கழிப்பார்கள். இது போன்ற காரியங்களிலே என்ன செய்வார்கள், ஈடுபடுவார்கள். அல்லது என்ன செய்வார்கள், கடற்கரைகளுக்கு சென்று அந்த கடலில் அதில் தங்களுடைய கால்களை நனைத்து அதன் மூலம் அந்த பீடைகளை கழிப்பதாக, நீக்கிக் கொள்வதாக, இப்படி பல தவறான அந்த நம்பிக்கைகளை, தவறான செயல்பாடுகளை ஒவ்வொரு ஊருக்கு என்ன செய்யப்படு வித்தியாசப்படுவதை நாம் பார்க்கிறோம்.
இவ்வாறு செய்கின்றார்கள். இவைகளெல்லாம் எந்த அடிப்படைமற்ற விதத்தான செயல்பாடுகள், நடைமுறைகள், அல்லாஹ்வுடைய தூதருடைய எந்த ஒரு முன்மாதிரியும் கிடையாது. அதே போன்று அதுக்கு எதிரானவைகள் இவைகள், அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டலுக்கு எதிரானவைகள் என்பதை பார்க்கிறோம். எனவே நறுமையான சகோதரர்களே, இவைகளிலிருந்து நாம் நம்மை காத்து கொள்வதோடு சமுதாயத்துக்கும் நாம் இதில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். சமுதாயத்துக்கு இதில் நாம் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். எப்படி, அதாவது சில நூட்களிலே எழுதி வைத்திருக்கிறார்கள் அப்படி என்று சொன்னால், இந்த ஒடுக்கத்து புதன் என்பதை பொறுத்தவரையில் அது ஒடுக்கத்து புதன் நஹஸ் என்பதை நெடியோன் திருக்குர்ஆனில் குறிப்பிட்டான் என்றெல்லாம் எழுதி வைத்திருக்கிறார்கள். குர்ஆன்ல அப்படி ஒன்றே புதன்கிழமை என்பதே, அந்த புதன் என்பதே கிடையாது. இப்படி துணிந்து பொய்களை எழுதி வைத்திருக்கிறார்கள். இதை மக்கள் என்ன செய்கிறார்கள்? இதை நம்பி மக்கள் ஏமாந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களிடம் தெளிவாக கேட்க வேண்டிய விஷயம், எங்கே இது குர்ஆனிலே வந்திருக்கிறது? குர்ஆனில் இடம்பெற்றதாக துணிந்து ஒரு பொய்யை எழுதி வைத்திருக்கிறீர்களே, இது எங்கே குர்ஆனிலே உள்ளது? இப்போ குர்ஆனில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, அல்லாஹு தஆலா கூறக்கூடிய இந்த விஷயம் 54வது அத்தியாயம் 19வது வசனம். இந்த வசனத்திலே அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அல்லாஹுடைய தண்டனை அவர்களுக்கு எவ்வாறு வந்தது என்பதை சொல்கின்ற போது, இன்னா அர்சல்னா அலைஹிம் ரீஹன் சர்சரன் ஃபி யௌமி நஹ்ஸிம் முஸ்தமிர், நிச்சயமாக நாம் அவர்கள் மீது என்றும் நிலையான துர்ப்பாக்கியமுடைய ஒரு நாளில், ஃபி யௌமி நஹ்ஸின், மிக கடும் சப்தமும் குளிருமுடைய காற்றை அனுப்பி வைத்தோம். தன்ஸிஉன் நாஸ கஅன்னஹும் அஅஜாஸு நஹ்லின் முன்கஇர், அது மனிதர்களில் நிச்சயமாக அவர்கள் பூமிக்குள்ளிருந்து வேரோடு பிடுங்கப்பட்ட பேரீச்ச மரங்களின் அடிவேர்களை போல் ஆகும் நிலையில் பிடுங்கி எரிந்து விட்டது என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். அதே போன்று நீங்கள் பாருங்கள், 41வது அத்தியாயம் 16வது வசனம். இதிலே அல்லாஹு தஆலா சொல்லும் போது, இந்த ஆது சமுதாயத்துடைய அழிவை சொல்கின்ற போது, ஃபஅர்சல்னா அலைஹிம் ரீஹன் சர்சரன் ஃபி ஐயாமின் நஹ்ஸாத்தின் லினுதீகஹும் அஸாபல் ஹிஸி ஃபில் ஹயாத்தித் துன்யா வல அஸாபுல் ஆখিরাতি அஹ்ஸா வஹும் லா யுன்ஸரூன். இவ்வுலக வாழ்வில் இழிவு தரும் வேதனை அவர்களுக்கு நாம் சுவைக்க செய்வதற்காக துர்ச்சகுணமான நாட்களில் அவர்கள் மீது கொடிய புயல் காற்றை நாம் அனுப்பி வைத்தோம் என்று அல்லாஹு தஆலா இதில் பன்மையாக சொல்லப்படுகிறது. ஐயாமின் நஹ்ஸாத், எப்படி அந்த துர்ச்சகுணமான நாட்களில். எனவே நறுமையான சகோதரர்களே, இவர்கள் சொல்கிறார்கள், இவ்வாறு நஹஸ் என்ற வார்த்தை துர்ச்சகுணமான நாட்கள் என்று குர்ஆனிலே இடம்பெற்றிருக்கிறதே. அதே போன்று நீங்கள் குர்ஆனில் பார்த்தீங்கன்னா 69வது அத்தியாயம் 7வது வசனம், இதிலும் அல்லாஹு தஆலா சொல்லணும், 69, 6, 7 ஆகிய வசனங்கள். அம்மா ஆதுன் ஃபஉஹ்லிகு பிரீஹின் சர்சரின் ஆத்தியா, இன்னும் அந்த ஹூத் நபியின் கூட்டத்தாராகிய ஆது பெரும் சப்தத்தோடு கடும் குளிர் கலந்த கொடுங்காற்றை கொண்டு அழிக்கப்பட்டார்கள். சஹ்ரஹா அலைஹிம் சப்அ லயாலின் வ ஸமானியத ஐயாமின் ஹுஸூமான் அல்லாஹு தஆலா சொல்கிறார். 7 இரவுகளும் 8 பகல்களும் தொடர்ச்சியாக அவர்கள் மீது அதை அவன் வசப்படுத்தி வீசச் செய்திருக்கிறான். அப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ இவர்களுடைய வாதப்படி பார்த்தீங்கன்னா 7 நாட்கள் என்னதான் அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் மோசமான நாட்கள் தான். ஏன்னா இங்கே இந்த வசனத்தில் வருகிறது 7 இரவுகளும் 8 பகல்களும் என்று வருகிறது. எனவே இதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது இங்கு தண்டனைக்குரியவர்கள் யார்? தண்டனை அனுபவித்தவர்கள் அந்த சமுதாயத்துக்கு அனுப்பப்பட்ட ஹூத் அலைஹிஸ்ஸலாம். ஹூத் அலைஹிஸ்ஸலாம் மக்களுக்கு கொண்டு வந்த சத்தியத்தை அந்த மக்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்த போது அவர்கள் என்ன செய்யப்பட்டார்கள்? அந்த சமுதாயம் அழிக்கப்படுகிறார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, இதில் இது மோசமான நாள் யாருக்கு என்றால் அல்லாஹுடைய எதிரிக்கு, அல்லாஹுடைய தூதரின் எதிரிகளுக்கு.
இல்லையா? சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்குத்தான் அது மோசமான நாள். அதே நேரத்திலே என் அருமையான சகோதரர்களே, அந்த நபிக்கும் அந்த நபியை ஏற்றுக்கொண்ட மக்களுக்கும் அது எப்படிப்பட்ட நாளாக இருக்கிறது என்றால் அது அவர்களுக்கு சிறந்த நாள். ஏன்? அவர்களை எதிர்த்தவர்களை, அவர்களுக்கு பலவிதமான தொந்தரவுகளை செய்தவர்கள் அழிக்கப்படுகிறார்கள். எனவே அந்த நபியோடு இருந்த மக்களுக்கு அது சிறந்த நாள். இப்போ நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால் இப்போ பத்ருடைய நாள் என்பது மூமின்களுக்கு மிகச் சிறப்புக்குரிய நாள், வெற்றிக்குரிய நாள். அதே நேரத்தில் காஃபிர்களுக்கு அது மோசமான நாள். எனவே இது எது தீர்மானிக்கிறது என்றால் அவர்கள் சந்திப்பது நலவா கெடுதியா, இதை வைத்துத்தான் முடிவு செய்யப்படுகிறது. இப்போ நீங்கள் பார்க்கலாம், ஆஷூராவுடைய நாளை நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால், ஆஷூராவுடைய நாள் என்பது வரலாற்றில் 2 முக்கியமான நிகழ்வுகள் நிகழ்ந்த நாட்கள். ஒரு நிகழ்வு என்ன? நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் வெற்றியை கொடுத்த நாள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவர்களை ஏற்றுக்கொண்ட மக்களுக்கும் அல்லாஹ் வெற்றி அளித்த நாள். அதே நேரத்தில் ஃபிரௌனுக்கு அது மோசமான நாள். ஃபிரௌன் அவனை சார்ந்தவர்களுக்கு அழிவு. அப்ப எனவே இப்ப இந்த நாளை பொறுத்தவரையில இந்த ஆஷுராவுடைய நாளில் நலவுகள் மட்டும்தான் நடக்குமா என்றால், அதே நாளில்தான் பிற்காலத்தில் அல்லாஹுடைய தூதருடைய பேரர் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் கர்பலாவில் என்ன செய்யப்படுகிறார்கள், அவரும் அவரோடு வந்த அவரது குடும்பத்தினர்களும் கொல்லப்படுகிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே ஒரு நாளை பொறுத்தவரையில் அந்த நாளில் நல்லதும் நடக்கும், கெட்டதும் நடக்கும், இல்லையா? எனவே இங்கு எதை வைத்து முடிவு செய்யப்படுவதை இல்லை என்றால் நாட்களை வைத்து முடிவு செய்யப்படுவதில்லை. நாட்களை வைத்து முடிவு செய்யப்படுவதில்லை. நாம் அனைவரும் ஈமானுடைய 6 அம்சங்களை நம்பிக்கை கொண்டிருக்கிறோம், ஈமான் கொண்டிருக்கிறோம். அதில் இறுதியானது என்ன? அதாவது நன்மை தீமை அனைத்தும் அல்லாஹுடைய நாட்டப்படிதான் நடக்கின்றன. அது நாட்களை வைத்து அல்ல. அல்லாஹ் ஒருவருக்கு அந்த நாளில் என்ன செய்வான்? நலவை நாடி இருப்பான். இன்னொருவருக்கு அல்லாஹு தஆலா என்ன செய்திருப்பான்? ஒரு கெடுதியை நாடி இருப்பான். அது நிகழும். இப்ப நாம் ஹதீஸ்ல நீங்க பார்க்கலாம், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அழைத்து சொல்கிறார்கள். எப்படி சொல்கிறார்கள் என்று சொன்னால், அதாவது இந்த செய்தியில், அதாவது ஃபலவ் ஜஹத்தல் உம்மா அலா அன் தன்ஃபஅக பிஷைஇன், ஒட்டுமொத்த சமுதாயமே சேர்ந்து உங்களுக்கு ஒரு நன்மையை செய்ய நாடினாலும் அல்லாஹ் அந்த நன்மை உங்களுக்கு நாடவில்லை என்று சொன்னால் அதை அவர்களால் செய்ய முடியாது. அவர்களால் அந்த நன்மை உங்களுக்கு கொண்டு வர முடியாது. முழு உலகமே, ஒட்டுமொத்த சமுதாயமே சேர்ந்து அந்த நன்மை உங்களுக்கு செய்ய நினைத்தாலும் அல்லாஹுடைய நாட்டத்தில் அல்லாஹ் அதை எழுதவில்லை என்று சொன்னால் அது நிச்சயமாக உங்களுக்கு அந்த நன்மை வந்து சேராது, கொண்டு வர முடியாது. அதே போன்றுதான் ஒரு தீமை. முழு சமுதாயமும் சேர்ந்து உங்களுக்கு தீங்கு செய்ய நினைத்தாலும் அல்லாஹுடைய அந்த பதிவேட்டில் அது இல்லை என்று சொன்னால் நிச்சயமாக அவர்களுக்கு அந்த தீங்கை செய்ய முடியாது என்ற ஹதீஸ் திருமீதில் 2516, அஹ்மதில் 2803 ஆகிய எண்களில் இடம்பெறக்கூடிய ஒரு செய்தி. பாருங்க, சுபஹானல்லாஹ். இதுதான் நமது நம்பிக்கை. நமது நம்பிக்கை என்ன? அல்லாஹ் நாடினால்தான் என்ன செய்யும்? அது நன்மையாக இருக்கலாம், தீமையாக இருக்கலாம், அது நடைபெறும். இது காலத்தோடோ மாதங்களோடோ நாட்களோடு தொடர்புடையது அல்ல. அதோடு தொடர்புடையதல்ல. இவர்களுடைய வாதப்படி பார்த்தீங்கன்னா அப்படி என்று சொன்னா, அந்த நாளில் நடப்பது அனைத்தும் என்னதான் எதுவாக இருக்க வேண்டும்? தீமையாகவே இருக்க வேண்டும். நடப்பது அனைத்தும் தீமையாகவே இருக்க வேண்டும். எனவே அல்லது நல்ல நாளினால் நடக்கக்கூடிய அனைத்தும் நல்லதாக இருக்க வேண்டும். நாங்கள் பார்க்கிறோம், ஒரு நாளில் என்ன செய்யும்? ஒரு குழந்தை பிறக்கும், மற்றவருடைய குழந்தை இறக்கும். ஒரு வீட்டில் திருமணம் நடக்கும், இன்னொரு வீட்டில் ஒரு மரணம் நடைபெறும். ஒரே நாளை எடுத்தால் அந்த நாளில் நலவுகளும் நடக்கும், அதே போன்று கெடுதிகளும் நடக்கும். எனவே இது நாட்களை வைத்து முடிவு செய்யப்படுவதல்ல, ஆட்களை வைத்து. ஒவ்வொரு ஆளுக்கும் அல்லாஹ் என்ன செய்திருக்கிறான்? ஒரு விதியை நிர்ணயித்திருக்கிறான். அந்த விதிதான் என்ன செய்யும்? அதன்படிதான் அனைத்தும் நடைபெறும்.
என்ற அடிப்படையை நாம் என்ன செய்ய வேண்டும், விளங்கிக் கொள்ள வேண்டும். இதை நமது உள்ளத்தில் நாம் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அதே போன்று ஹதீஸிலே பார்க்கிறோம், ஹதீஸுல் குதுசியாக வருகிறது. அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான், ஆதமுடைய மகன் என்னை நோவினை செய்கிறான். ஆதமுடைய மகன் என்னை நோவினை செய்கிறான். இது சாதாரண ஒரு விஷயமா? இது அருமையான சகோதரர்களே, படைத்த ரப்புல் ஆலமீன் அவனுக்கு எந்த பாதிப்பையும் யாராலும் ஏற்படுத்த முடியாது. ஆனால் இதில் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அல்லாஹ் இதில் என்ன சொல்கிறான், அல்லாஹுடைய தூதர் அல்லாஹ் சொல்வதாக என்ன சொல்கிறார்கள், அவன் காலத்தை தீட்டுகிறான். காலத்தை தீட்டுகிறான். காலம் என்பது எனது கையில் இருக்கிறது. எனது கட்டளை படிதான் காலம் நகர்ந்து கொண்டிருக்கிறது. நான் தான் இரவு பகலை மாறி மாறி வரச் செய்கிறேன் என்ற இந்த செய்தி புகாரியில 4826 வரக்கூடிய செய்தி. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு பதிவு அவர்கள் ரிவாயத்து செய்கிறார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, எனவே ஒருவன் சஃபர் மாதத்துடைய இந்த மாதம் பீடை என்று சொல்வதன் மூலம் அந்த நாள் என்ன செய்து பல முசீபத்துகள் பலாய்கள் இறங்குகின்றன. அதை நாம் என்ன செய்ய வேண்டும், இவ்வாறு தான் அவற்றை நாம் நீக்கிக் கொள்ள வேண்டும், போக்கிக் கொள்ள வேண்டும் என்ற இந்த நம்பிக்கைகள் எல்லாம் என்ன படைத்த ரப்புல் ஆலமீனை நோவினை செய்யக்கூடிய ஒரு கடுமையான குற்றம், கடுமையான ஒரு பாவமாக இருந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், உதாரணமாக இதில் 2 விஷயங்கள் நாம் புரிய வேண்டிய ஒரு பகுதி இருக்கிறது. மார்க்கம் சொன்ன ஒரு காரணம், நாம் மார்க்கம் சொன்ன ஒரு காரணத்தோடு ஒன்றை தொடர்புபடுத்துகிறோம் என்றால் அது அனுமதிக்கப்பட்டது. மார்க்கம் அப்படி ஒரு காரணத்தை சொல்லவே இல்லை. அப்படி ஒரு காரணத்தை சொல்லாத போது அதோடு அதை தொடர்புபடுத்துவது என்பது அது சிறிய ஷிர்கில், இணை வைப்பிலே அது வரும். அதே நேரத்தில் முழுமையாக அதுதான் அந்த பாதிப்பை ஏற்படுத்துகிறது, அந்த நாள் தான் என்றும் அதன் மீது ஒருவன் அப்படியே நம்பிக்கை வைத்து விடுவானாக இருந்தால் அது பெரிய ஷிர்காக மாறிவிடும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்களுக்கு தெரியும், அந்த ஹுதைபியாவுடைய அந்த காலை பொழுதில் மக்களுக்கு சொன்ன செய்தி என்ன, அல்லாஹ் எதை அறிவித்தான் என்று மக்களுக்கு சொல்றாங்க. இன்று காலை பொழுதை சிலர் அடைந்திருக்கிறார்கள். எப்படி என்றால், அல்லாஹின் மீது ஈமான் கொண்டு நட்சத்திரங்களை நிராகரித்தவர்களாக. அதே போன்று இன்னும் சிலர் நட்சத்திரங்களின் மீது ஈமான் கொண்டு படைத்த ரப்பை நிராகரித்தவர்களாக காலை பொழுதை அடைந்திருக்கிறார்கள். அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டவர்கள் யார்? முத்திர்னா பிஃபதுலில்லாஹி வ பிரஹ்மதி, அல்லாஹுடைய அந்த நட்பெயரை கொண்டும் ரஹமத்தை கொண்டு நாம் மழை பொழிவிக்கப்பட்டோம் என்று யார் சொன்னார்களோ அவர்கள் அல்லாஹுவை ஈமான் கொண்டவர்கள், நட்சத்திரங்களை நிராகரித்தவர்கள். அதே நேரத்தில் எவர்கள் முத்திர்னா பினௌஇ கதா வகதா, இன்ன நட்சத்திரங்கள் மூலம் தான் நாம் மழை பொழிவிக்கப்பட்டோம் என்று சொன்னார்களோ அவர்கள் படைத்த ரப்பை நிராகரித்தவர்கள், நட்சத்திரங்களை ஈமான் நம்பிக்கை கொண்டவர்கள். எவ்வளவு கடுமையான ஒரு எச்சரிக்கை என்று பாருங்கள். எனவே சம்பந்தமில்லாத ஒன்றை அதோடு சம்பந்தப்படுத்துகின்ற போது அது எவ்வளவு பெரிய ஒரு மோசமான பாதிப்பை, விளைவை ஏற்படுத்துகிறது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். எனவே இவ்வாறாக மாதங்களையும் நாட்களையும் அவைகளை அபசகுணமாக கருதுவது, அவைகளை பீடையாக கருதுவது என்பது படைத்த ரப்பே என்ன செய்யக்கூடியது, அது நோவினை செய்யக்கூடியது என்று நாம் ஹதீஸிலே பார்க்கிறோம். ஏனென்றால் காலத்தை அவன் தான் என்ன செய்கிறான், நகர்த்தி கொண்டிருக்கிறான். இரவு பகலை அவன் மாறி மாறி வரச் செய்கிறான். எனவே நறுமையான இது ஒரு கடுமையான ஒரு எச்சரிக்கையாக வரக்கூடிய ஒரு செய்தி. இதிலிருந்து ஒவ்வொருவரும் தன்னை காத்து கொள்ள வேண்டும். அல்லாஹுடைய நாட்டப்படி அனைத்தும் நடக்கிறதே தவிர இது ஒரு நாளோடோ மாதத்தோடோ நேரத்தோடோ சம்பந்தப்பட்டது அல்ல என்பதை நாம் தெளிவாக ஆணித்தரமாக நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். வேறு வேறு மதங்களில் அவ்வாறான தவறான நம்பிக்கைகள் இருக்கலாம். ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில் நமக்கு அழகான வழிகாட்டலை தந்திருக்கிறது. அனைத்தும் அல்லாஹுடைய நாட்டப்படிதான், அல்லாஹுடைய நாட்டப்படிதான். நாங்கள் ஹதீஸ்ல பார்க்கிறோமா இல்லையா, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள், உங்களுக்கு ஏதாவது ஒரு சோதனை ஏற்பட்டு விட்டதா, நீங்கள் சொல்ல வேண்டியது கதருல்லாஹ் மாஷா அஃஅல், அல்லாஹ் நாடியபடி நடந்தது, அல்லாஹ் நாடியபடி நடந்தது என்று தான் நீங்கள் சொல்ல வேண்டுமே தவிர அதை நீங்கள் என்ன செய்யக்கூடாது, இந்த நாள் அதனால் தான் நடந்தது, இந்த மாதம் அதனால் தான் இது நடந்தது, இப்படி சொல்லி நமக்கு மார்க்கம் சொல்லித்தரல. நமக்கு ஏதாவது ஒரு சோதனை துன்பம் வந்தால் இது முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி. அல்லாஹுடைய தூதர் நமக்கு சொல்லித் தருவதெல்லாம் நீங்கள் சொல்ல வேண்டியது கதருல்லாஹ் மாஷா ஃபஅல், அல்லாஹுடைய நாட்டப்படி
அது நடந்தது. அல்லாஹ்வுடைய நாட்டம் அவன் விரும்பியபடி நடந்து விட்டது. இப்படி சொல்ல வேண்டும் என்றுதான் அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுத்தந்தார்களே தவிர இதை நாம் என்ன செய்யக்கூடாது, நாட்களோடோ மாதங்களோடோ இவ்வாறு அதை தொடர்படுத்த அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லித்தரவில்லை. இது நாம் இவ்வாறு இந்த நம்பிக்கை என்பதை மார்க்கத்துடைய இந்த அடிப்படைகளுக்கெல்லாம் எதிரானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது சில நேரங்கள் என்ன செய்யும், பெரிய ஷிர்காக, மார்க்கத்தை விட்டு வெளியேற்றக்கூடிய ஷிர்காக ஒருவனை மாற்றும். சில நேரம் அடுத்த சிறிய இணை வைப்பில் அதுவும் பெரும் பாவம், அதில் அவனை தள்ளிவிடக்கூடிய ஒரு மோசமான ஆபத்தான ஒரு விடயம். எனவே அருமையான சகோதரர்களே, அதே போன்று இதில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய மற்றும் ஒரு விடயம் தான், இப்ப சஃபர் மாதம் என்ன சொல்றாங்க இவர்கள், அதாவது சஃபர் மாதத்தில் அல்லாஹுடைய தூதருக்கு நோய் ஏற்பட்டது, அந்த நோய் குணமடைந்து விட்டது என்று இப்படி ஒரு காரணத்தை சொல்றாங்க. இதுக்கு என்ன எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. சரியான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இது நீங்க ரஹீகுல் மக்தூம் போன்ற நூட்களிலும் பார்க்கலாம். அதில் என்ன, ஹிஜ்ரி 11 சஃபர் மாதம், ஹிஜ்ரி 11 சஃபர் மாதம் திங்கட்கிழமை பிறை 28 அல்லது 29 நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜனாசா ஒன்றிலே கலந்து கொள்வதற்காக பக்கீக்கு சென்றார்கள். நல்லடக்கம் செய்துவிட்டு திரும்பக்கூடிய வழியில் நபி அவர்களுக்கு கடுமையான தலைவலி ஏற்பட்டது. அவர்களுடைய உடல் சூடு என்ன அதிகமானது. அவர்களுடைய தலை மேல் கட்டியிருந்த துணிக்கு அந்த துணிக்கு மேல் புறத்திலும் என்ன செய்து அந்த சூடு என்பது அதிகமானது. அவர்களுக்கு அந்த துணிக்கு மேல் புறத்திலும் அதனுடைய அந்த அனலை உணரக்கூடியவனா அல்லாஹ்வுடைய தூதர் இந்த அளவுக்கு அவங்களோடு இருக்கக்கூடியவர்கள் கூட அதை உணரக்கூடிய முறையிலே ஒரு கடுமையான வெப்பம், ஒரு சூடு அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஏற்படுகிறது. இதுல என்ன, 11 நாட்கள் நோய்வாய்ப்பட்ட நிலையிலே, எத்தனை நாட்கள், 11 நாட்கள் நோய்வாய்ப்பட்ட நிலையிலேயே மக்களுக்கு தொழுகை நடத்தினார்கள். 13 அல்லது 14 நாட்கள் கடினமான நோயில் கழித்தாங்கன்னு அதில் வருகிறது. புரியுதா சொல்லு, 13 அல்லது 14 நாட்கள். அப்ப இதில் குணமடைந்ததாக வரல. இப்ப இந்த நோயில அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறாங்க, இந்த உலகத்தை விட்டு அவர்கள் விடைபெற்று செல்கிறார்கள். எனவே இதில் இன்னொரு ஆச்சரியத்தை நீங்க பார்க்கலாம். இப்ப இதுல என்ன காரணம் சொல்றாங்க, நான் ஆரம்பத்தில் ஒரு செய்தியை சொன்னேன், ஒரு ஆதாரமற்ற செய்தி. அது பொதுவாக புதன்கிழமையே சொல்லுது. அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அந்த நாளில் நோய் அவர்களுக்கு ஏற்பட ஆரம்பித்தது என்ற அந்த செய்தி ஆதாரமற்ற செய்தி. அதை வைத்தானே பொதுவாக புதனை, அதுல சஃபர் என்று வரல. சஃபர் மாதத்துடைய இறுதி அந்த புதன்கிழமையை இதை ஏன் இப்படி சொல்கிறார்கள் என்றால், நபி அவர்களுக்கு அதில் நோய் ஏற்பட்டது என்று தானே சொல்கிறார்கள். இதுல பாத்தீங்கன்னா திங்கட்கிழமை அப்படின்னு வருகிறது. அப்ப இதை பீடையாக கருதக்கூடிய இவர்கள் ரபியுல் அவ்வல் மாதத்தில் நபி அவர்கள் மரணிக்கிறார்கள். சொல்லாங்க, ரபியுல் அவ்வல் மாதத்தில் மரணிக்கிறார்கள். அவர்கள் மரணித்த நாளை என்ன செய்கிறார்கள் என்றால் இவர்கள் கொண்டாடுகிறார்கள். மரணித்த நாளை உண்மையில் நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, மரணித்தல் என்பதுதான் நோய்வாய்ப்படுவதை விட என்னது மிகவும் ஒரு கவலைக்குரிய விஷயம், கவலையான விடயம். அப்ப அதை என்ன செய்கிறார்கள், இவர்கள் கொண்டாடுகிறார்கள் என்பதை நாங்க பார்க்கிறோம். அப்ப இது என்ன ஒரு தெளிவான ஒரு முரண்பாடாக இருப்பதையும் பார்க்கிறோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, இவ்வாறு இந்த மூட நம்பிக்கைகளை, பிதஅத்துகளை உயிர்ப்பிப்பவர்கள் அவர்களுக்குள்ளே முரண்பட்டு கிடப்பதை நாம் பார்க்கின்றோம், முரண்பட்டு இருப்பதை நாம் பார்க்கிறோம். அப்ப இவைகளிலிருந்து நாம் என்ன செய்ய வேண்டும், மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மக்களுக்கும் நாம் இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். நிறைய அல்ஹம்துலில்லாஹ் இவ்வாறான மூட நம்பிக்கைகள் மக்கள் விடுபட்டாலும் இன்னும் என்ன செய்யறாங்க, இதை சிலர்கள் மார்க்க வருமானத்துக்காக, அவர்கள் சில வருமானங்களை பெற்றுக்கொள்வதற்காக இதை இன்னும் உயிர்ப்பிக்கக்கூடியவர்கள் சமூகத்திலே இருக்கிறார்கள். எனவே அவர்கள் நாம் விழிப்பாக இருக்க வேண்டும். மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை நாம் என்ன செய்ய வேண்டும், ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கில்தான் நாம் இந்த விடயங்களை உங்களுக்கு நினைவுபடுத்தி கொண்டு இருக்கிறோம், நினைவூட்டி கொண்டு இருக்கிறோம். எனவே அருமையான சகோதரர்களே, உண்மையில இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில் அற்புதமான மார்க்கம். அல்லாஹ் சொல்வதெல்லாம் குல்ன யுசீபனா இல்லாமா கதபல்லாஹு லனா ஹுவ மௌலானா வ அலல்லாஹி ஃபல்யதவக்கலில் முஃமினூன்.
நபியே நீங்கள் சொல்லுங்கள், எங்களுக்கு அல்லாஹ் விதித்ததை தவிர வேறு எதுவும் எம்மை என்ன செய்யாது, எம்மை அடையாது என்று நபியை நீங்கள் சொல்லுங்கள். அந்த மூமின்கள் அல்லாஹின் மீதே தவக்குல் வைக்கட்டும். அல்லாஹின் மீது தவக்குல் வைத்து மூமின்கள் செயல்பட வேண்டுமே தவிர இது அபசகுணமான பீடையான மாதம், இது பீடையான நாள், இப்படியெல்லாம் மார்க்கம் நமக்கு என்ன செய்யல, சொல்லித்தரவில்லை. ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் அல்லாஹு தஆலா என்ன செய்திருக்கிறான், விதியை ஏற்படுத்தியிருக்கிறான். அதன்படிதான் அந்த ஒவ்வொரு நிகழ்வும் நிகழ்ந்து கொண்டிருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நறுமையான சகோதரர்களே, அதே போன்று இதில் நாம் கவனிக்க வேண்டிய மற்றும் ஒரு விடயம் என்னவென்று சொன்னால், இதில் என்ன எழுதி வைத்திருக்கிறார்கள், இந்த நாளில் பலவிதமான பலாய் முசீபத்துகள், ஆயிரக்கணக்கான பலாய் முசீபத்துகள் என்ன செய்கின்றன, இறங்குகின்றன என்று. அதில் விசேஷமாக என்ன செய்வது, 4 ரக்காத்துகளை அந்த துஹாவுடைய நேரத்திலே தொழுவது, அதில் இவ்வாறு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் இந்த சூறாக்களை ஓத வேண்டும் என்றெல்லாம் எழுதி வைத்திருக்கிறார்கள். இவைகளெல்லாம் எந்த அடிப்படையுமற்ற விதத்தான செயல்பாடுகள், எந்த ஒரு ஆதாரபூர்வமான செய்தி இவைகளுக்கு கிடையாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் என் அருமையான சகோதரர்களே, இந்த சஃபருடைய மாதத்தை பொறுத்தவரையில் இதில் நடந்த சிறப்பான நிகழ்வுகள் இருக்கின்றன. சஃபருடைய மாதத்தில் நடந்த சிறப்பான நிகழ்வுகள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்தது சஃபர் மாதத்தில். இது இஸ்லாத்தில் மகத்தான வெற்றியாக கருதப்படக்கூடியதான் ஹிஜ்ரத் என்பது. ஹிஜ்ரத்தை வைத்தான் உமர் ரலியல்லாஹு அவர்கள் என்ன செய்கிறார், இஸ்லாமிய அந்த கலண்டரை என்ன செய்கிறார்கள், உருவாக்கின்றார்கள் என்பதை பார்க்கின்றோம். அதே போன்று என் அருமை சகோதரர்களே, அபுவா என்ற அந்த போரை நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால், ஹிஜ்ரி 2வது வருடம் சஃபர் மாதம் இந்த நிகழ்ந்த ஒரு போர். இதுவும் என்னது, முஸ்லிம்களுக்கு வெற்றியாக சிறப்பாக அமைந்தது. அதே போன்று எடுத்தீங்கன்னா ஹிஜ்ரி 7 ஹைபர் வெற்றி கொள்ளப்படுவது சஃபர் மாதத்தில் என்பதை பார்க்கின்றோம். இவ்வாறாக அதே போன்று மதாயின் வெற்றி கொள்ளப்படுவது ஹிஜ்ரி 16 சஃபர் மாதம் என்பதை பார்க்கிறோம். இவ்வாறான சிறப்பான நிகழ்வுகளும் சஃபர் மாதத்தில் நிகழ்ந்திருக்கின்றன. எனவே நாம் நன்றாக ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மாதமாக இருக்கலாம், ஒரு நாளாக இருக்கலாம், அதில் நல்லதும் நடக்கும், கெட்டதும் நடக்கும். இது நாளையோ மாதத்தை அடிப்படையாக கொண்டல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் எதை விதித்தானோ அது நிகழும். அந்த நம்பிக்கையில் நாம் என்ன செய்யணும், செயல்பட வேண்டுமே தவிர இவ்வாறான தவறான மூட நம்பிக்கைகள் சென்று நாம் நமது ஈமானை பறிகெடுத்து விடக்கூடாது. அவ்வாறு நாம் வழிகேட்டில் சென்று விடக்கூடாது. அல்லாஹ் நம் அனைவரும் அதிலிருந்து பாதுகாப்பானாக என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.